போறோம்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து குட்டி பர்மா, ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம சிட்டி ஹால் தான் சொல்லுவாங்க, அந்த ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப வந்து நம்ம தலைவர் வந்து போயிட்டு சிட்டி ஹாலுக்கு எப்படி போறது அப்படின்னு நம்ம தலைவர் வந்து இப்ப போய் ஒரு பொண்ணுகிட்ட கேட்க போறாப்ல. இதே எங்கால கோளாரா இருந்தா இதோ வந்துட்டேன் இருந்துட்டு சிட்டி ஹால் எப்படி போறதுன்னு கேட்டா நான் போய் அப்புறம் இங்க வேற நம்ம ஊர் மாதிரி செப்பல்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஷூ தான் அடிக்கிற அடியில காவங்கிட்ட திரும்பி அப்புறம் அப்பெல்லாம் இல்ல மக்களே, கண்டிப்பா வழி சொல்லுவாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. சரி சொல்லு. இதோ உங்களுக்காக. அங்க பாரு, ஐயோ படுத்துறாங்களடா. நான் போய் குறுக்க வேணா நின்று ஒரு செல்ஃபி போட்டு வருவா, ஜாலியா. கேளுங்க சிட்டி ஹாலுக்கு எப்படி போறது. நான் போய் கேக்குவா, ஹாய் சிஸ்டர், ஹவ் டு கோயிங் சிட்டி ஹால் அப்படின்னு கேக்குவா. நீங்களே எக்ஸ்கியூஸ் மீ, ஹவ் டு கோ சிட்டி ஹால்? the mall, the fun and mall. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவா, பாத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ. ஐயோ பின்றானே, இதுதானே நமக்கு வர மாட்டேது. என்ன சொன்னிச்சு அந்த பிள்ளை? தெரியாண்டுருச்சு, அதான் எனக்கு தெரியுது. நடத்து. ஆக்சுவலா ஒரு டேர்ல வந்து நான் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டேன் சிட்டி ஹால் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து போய் கேட்பாப்ல. என்ன கேட்கணும்? சிட்டி ஹாலுக்கு எப்படி போறது? அடே சிட்டி ஹால்ல தானே இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு முழு சாப்பாடு முழு செலவாகிறது ஃபுல்லா நம்ம நண்பர் ஏத்துக்குவாப்லப்பா. கேமரா என்ன ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. வித்துருவோம். சிக்னல் போட்டாங்க, கிளம்புவோம். சரி, இங்கி பிங்கி பாங்கி போடுங்க. அதெல்லாம் இல்ல, கேட்கலான்ட்டு சாபு திருச்சி போடுவோம். 3 பேர் இருக்கோம்ல, சாபு திருச்சி போடுறோம். நான் கேட்டுட்டேயா? யோ சரி வாங்க போய் கேட்போம். வழி கேட்க சொல்றேன், இல்லைன்னா வேற ஏதாவது கேளுங்க. வேற என்ன கேட்கறது? இல்தக்க சரியா இருக்கான்னு கேட்டு செல்பால் அடிப்பாங்க. போற இப்ப என்ன சிட்டி ஹாலுக்கு எப்படி போகணும்னு கேட்கறோம். சிட்டி ஹால் இதுக்கு மேல கேட்டீங்கன்னா அடிச்சு வெளுத்து விடுவாங்க. ஏன் நம்ம சிட்டி ஹால்ல தான் இருக்கோமா? ஆமா, வேற ஏதாவது லொகேஷன் கேளுங்க. வேற என்ன லொகேஷன் கேட்கறது? நீங்க மெரினா பே எப்படி போறது? அண்ணே இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பக்கம் தான், நடந்து வரலாம் இல்லையோ? நீ நல்லா பண்ற. யாராச்சும் ஜோடி இல்லாம சிங்கிளா வருவாங்க பாரு, அவங்கள்ட்ட போய் இல்ல யாரு ஷூஸ் ஹீல்ஸ் கம்மியா போடுறாங்களோ அவங்கள பார்த்து தான் கேட்பேன் நானு. அடி வாங்க முடியாது. நான் ஒரு பிள்ளைய சொல்றேன், அந்த பிள்ளைகிட்ட போய் கேளுங்க. ஐயோ இது நல்லா இருக்குனே, இது புதுசா இருக்குது. நம்மளை வச்சு ஏதோ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சிட்டி ஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டு இங்க வந்து சேலஞ்சு கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? சடன்லி சேலஞ்சா? எதிர்பாராததை எதிர்பாருங்க. நல்லா பேசு. அந்த ரெண்டு ஜோடியா வர்றாங்க, ஜோடியா பிரிச்சு விட்டு கேளுங்க. பிரிச்சு விட்டு கேட்டாங்களே நம்மள முடிச்சு விட்டுருவாங்களே, பயமால இருக்கு. அரை மணி நேரமா ஆச்சு கழுவி ஊத்துறதுல அவருக்கு தைரியம் வந்துருச்சு. இப்ப போய் கேட்பாரு பாருங்க. என்ன கேட்கணும்? ஐயோ என்னையா மறுபடியும் என்ன கேட்கணும்? பக்கத்துல போனாலே லேப்டாப்னு அடிக்குது, நான் என்ன பண்றது? கூட்டத்தை பார்த்தாலே தலை வலிக்குதடா. இதுக்கு மேல நம்ம நின்றுவோம், போனோம்னா அடி வாங்கிடுவோம். தெரிச்சு ஓடுது, அது பக்கத்துல போனாலே கொன்றுது. அதே ஹாய் சிஸ்டர்னாலே என்ன கழுவி ஊத்துறாங்க. கட்டு தாண்டா போவீங்க, எங்க தாங்க போறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனிச்சுன்னா இருக்குல்ல சிட்டி ஹாலே. இதே நீங்க திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை வந்து பாருங்க, எல்லாம் தேன் கூட்டுக்குள்ள இருக்க தேனி மாதிரி உள்ள போயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னா எவ்வளவு கல்ல விட்டு எரிஞ்ச மாதிரி அப்படியே சதறி போய். எங்க ஊர்ல எல்லாம் இந்த கண்ணம் பஜார்ல எல்லாம் கூட்ட கிரௌடு சேரும். காரைக்குடியில இந்த தீபாவளி நைட்டு வந்து ஒரு கிரௌடு சேரும் கண்ணம் பஜார் சைடு. அதை விட மோசமா சேர்ந்திருக்காங்க.
அதை விட இங்கிட்டு ஒருத்தன் போறேன், இங்கிட்டு ஒருத்தன் போறேன், கையை தூக்கணும்னா கைக்குள்ள ஒருத்தன் போறேன். இடிக்க கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஆனா நம்ம தவிர நம்மள எல்லாருமே இடிச்சிட்டு தான் போறாங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சிக்னலுக்கு 500 பேர் கிராஸ் பண்றாங்கன்னா, ஒருவேளை இங்க இருக்கிறவங்க அங்க போய் விளையாண்டுட்டு அங்க போய் இருக்கிறவங்க இங்க திரும்ப அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. அதான் நம்மளும் பண்ண போறோம். இங்க இருந்து அங்க போறோம், அங்க இருந்து திரும்ப இங்க வர்றோம். வாசுருதி போவோம். சிக்னல் போட்டான் வாங்கடா மாப்பிள்ளைங்களா. வணக்கம் மாப்பிள்ள. சிட்டி ஹால்ல இருந்து திரும்ப இந்த சிக்னல் டு இந்த நீங்க என்ன இடிச்சு அவன் மேல தள்ளுறீங்களா இல்ல அவ இடிச்சு உங்க மேல தள்ளுறாளான்னு எனக்கு தெரியும். இடிச்சு இங்க வர்றீங்க. ஒரு எப்படின்னா கராத்தே பழகிருப்பா போல. வெல்டனா சக்சஸ் ஆச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. பர்மா பொண்ணுங்கள்ட்ட பேசுறதானே உங்களுக்கு கூச்சமா இருக்கு. பர்மா தமிழ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேக்குறீங்களா இது என்ன போடுறாங்கன்னு? யார்கிட்ட கேட்கணும்? மூஞ்சில போட்டிருப்பாங்கல்ல, அது என்ன அப்படின்னு மட்டும் கேட்கணும். நன்றி வணக்கம். இவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் இங்க வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு உறுதியாகி போச்சு. ஹார்ட் பீட்லாம் லேப்டாப்னு தொடிக்குது. என்ன பண்றது? வாடா 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 கேட்கறோம்டா வாடா. ஒரு சூறாவளி கீழே கணத்துல போற அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சிக்னல் இருக்கு பாத்தீங்களா? என்ன சிக்னல் கேட்கணும். அந்த சிக்னல்ட்ட வாங்க. அது என்ன யூஸ் பண்றாங்க? சந்தனமா? அது என்னடா நடக்குதுங்க? நீங்க மியான்மர் வந்து தமிழா? மியான்மர் தமிழ். ஓகே, சிட்டி ஹால்ல வந்து ஃபேமஸா இருக்கிற இடம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. நாங்க போய் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதனால எடுக்காதையா பார்த்து. ஓ, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம்? நாங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஓகே ஓகே. நீங்க எங்க போகணும்னு யாராச்சும் உங்க ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணிட்டாங்களா? எங்க போறீங்க? இப்போ சிட்டி ஹால்ல அக்கா இங்க வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? மேல போயிருக்காங்களா? ஓகே ஓகே. நாங்களும் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோம். இன்கேஸ் எங்கேயாச்சும் மீட் பண்ணோம்னா பேசலாம். ஓகே பாய். சிங்கை 360 ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். ஏய், வெற்றிகரமா பேசிட்டேன்டா. அங்க போய் நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா மக்களே இவ்வளவு நேரம் நான் அது கேட்க மாட்டேன் இது கேட்க மாட்டேன்னாப்புல அங்க போய் பெரிய சம்பவமே ஒண்ணு செஞ்சு விட்டு வந்திருக்காப்புல. பாருங்க, ஒண்ணுமே இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மியான்மர்ல என்ன யூஸ் பண்றாங்க பீப்பிள் போறதுக்கு அப்படின்னு இப்பதான் டீம்ல வந்து லேட்டா வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு பர்சன்ட்ட போயிட்டு ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணி ஒரு போட்டோ எடுக்க போறாரு. ஆக்சுவலா ஓகே, அதெல்லாம் அவர் ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர். அதனால அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரிக் மூலமா அவர் வந்து போயிட்டு போட்டோ எடுத்து பேச போறாப்ல. செல்ல தான் செல்ஃபி எடுக்கணும். கேமரா யூஸ் பண்ண கூடாது. மொபைல்ல தான் செல்ஃபியா? செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுக்கணும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த டாஸ்க் கொடுக்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஆர்வமாக பெண்ணை தேடி கொண்டிருக்கிறார். எந்த பெண்ணு சிக்கும் என்று. என்ன போய் சொன்னீங்க? டேக் 1 ஃபெயிலியர். ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர் ஆரம்பிச்சேன். இல்ல எனக்கு புரியல. நீ கேமரா கையில வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்க. அப்படி கேமரா கையில வச்சுதான் ஓகே சொல்றாங்க. நீங்க ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது. நீங்க போய் அப்ரோச் பண்றீங்க. ஓகே டன்னா? ஓகே. அது மியான்மர் கேல தான் அப்ரோச் பண்றீங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது சிட்டி ஹால் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே போங்க வாங்க. எனக்கு ஆசையா இல்ல, அடி வாங்க ஆசையா இருக்கு. போய் பண்ண போறாரு தலைவர். ஹலோ. மதிக்கவில்லை. இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதான் மச்சான் பசங்க. பிளான் டு கேன்சல். நானாச்சும் ஒரு டேக்ல நான் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ரெண்டாவது ஒன்று எப்படியோ பேசிட்டேன். அதனால இந்த தடவை இவர் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா இந்த மால்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால சீக்கிரம் வந்து உங்க டிஸ்னியை கண்டுபிடிங்க. ஒரு போட்டோ எடுங்க, ஒரு செல்ஃபி எடுங்க. அழகா இருக்கேப்பா. நீங்க வந்து இங்க பேசக்கூடாது, அங்க பேசணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் சிட்டி ஹால் சென்டர் ஆஃப் பிளேஸில் வந்து இந்த ஃபனன் மாலும் ஒன்று சேர்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயே மால்குள்ளே வந்து சைக்கிளிங் பண்ணுறதுன்னா அது இந்த மால்னு சொல்லலாம். நண்பா, ஒரே ஒரு சின்ன திருத்தம், எவ்வளோ தூரன்றதை மென்ஷன் பண்ணிருங்க. கொஞ்சம் தூரம் தான் பண்ண முடியும்.
ஆக்சுவலாக வந்து ஸ்பீட் லிமிட் வந்து அது 10 கிலோமீட்டர் பொறுமையாக தான் உருட்ட முடியும். உருட்டும் போது ஆனால் இங்கேருந்து அந்த கார்னர் வரையும் தான் போகலாம். திரும்ப அதுக்கு அதுக்கு நம்ம நம்ம கட் பண்ணி திரும்ப அந்தந்த சைடு போகலாம். கொஞ்சம் தூரம் மட்டும் மால் உள்ளாரே சைக்கிளிங் பண்ணுற ஒரு மால்னால் நம்ம ஃபனல் மால் சொல்லலாம். இதை வேற எங்கே இருந்தாச்சும் கிளப்பிட்டு வந்து எங்கேயாச்சும் போடு, டஸ்ட்பின் இருந்தால் பார்த்து போடு. அதான் இதான் இவ்வளவு பெரிய பேக் இருக்குல்ல உள்ள அதுவும் கரெக்ட் தான். இந்த பேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா குடிச்ச வாட்டர் பாட்டில், அப்புறம் பாத்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்கு. பவர் பேங்க், வேஸ்டான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜா வந்து அடுத்த ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும். ஏன்னா இதுவரையும் எல்லாரும் பேசியிருப்போம் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்தது வந்து ராஜா தான் போய் பேசணும். சரி ஓகே, இப்ப டாஸ்க் என்னன்றதை நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ஐயோ போறானே. Hey, hi. I have a YouTube channel. Excuse me. What's happening here? What's the matter? எனக்கு இங்கிலீஷ் அறியும். அப்ப பதில் சொல்லடா. சொல்லு. This dress very nice. Where do you buy, sister? This dress where you buy? Here buy or there? You don't know. Okay, thank you. Bye. எங்க அது பேசுறது தமிழே புரியும், இங்கிலீஷே புரியலையாங்க. பேசுற இங்கிலீஷே புரியலன்னா சில மியான்மருக்கு வந்து பேசுற இங்கிலீஷ் புரியாது. அதனால நீ வந்து திரும்ப அடுத்த ஆள்கிட்ட ட்ரை பண்ணலாம். வா போலாம். ஏய், அடி வாங்க விட்டுருவ போலியே. கான்செப்ட் ஒண்ணுதான். கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா அடி வாங்குறது ரத்தம் என்னது இல்ல. நல்ல இன்னொரு புள்ள போய் உட்காந்துருச்சு. அது புள்ளையா? நான் பையன் நினைச்சேன். நானும் பையன் தான் நினைச்சேன். வாங்க நம்ம அங்கிட்டு போவோம். மேல போவோம். இந்த நிலவரம் இன்னைக்கு சரியில்லை. ஆமா, அவங்க 3 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட வந்து நம்ம குட்டி மியான்மர். ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம சிட்டி ஹால்ல இருந்து புக்கீஸ் கிளம்பலாம். சாப்பிட்றதுக்கு வந்து இங்க மியான்மர் ஃபுட்டு தான் நிறைய இருந்துச்சு. அதனால வந்து புக்கீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபனல் மால் சுத்தி பார்த்தாச்சு. திரும்ப அங்கேருந்து திரும்ப கிளம்பிடுறோம். பாருங்க அடுத்த புக்கீஸ் போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம். பட் அது என்னவென்றால் பார்த்தா புக்கீஸுக்கு சாப்பிட போலான்னு சொல்லி ஏமாத்தி லிட்டில் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க.